வெல்கம் டு ஹாரிஸ் குட்டி ஸ்டோரி. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு கிராமத்தில் ராஜு என்ன ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவன் நல்ல இரக்க குணம் கொண்டவனாகவும் தைரியமுள்ள பலசாலியாகவும் இருந்தானா. அவனுக்கு ஒரு பாட்டியும் இருந்தாங்களாம். அவங்க ராஜுவுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்களாம். ராஜு பாட்டிக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற காட்டை பற்றி கேட்டானா. அப்போ பாட்டி சொன்னாங்களா, அது ஒரு அமானுஷ்யங்கள் நிறைந்த அடர்ந்த காடு வேண்டு, அதுக்குள்ள ஒருவரும் போக விரும்ப மாட்டாங்க, நீயும் அங்கே போகக்கூடாது என்று அவங்க பாட்டி சொன்னாங்களா. ஆனால் ராஜுக்கு அந்த காட்டுக்குள்ளே போய் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குதா. ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் ராஜு அந்த காட்டுக்குள்ளே போனானா. போயிட்டு இருந்த ராஜு மரத்தில் ஒரு குள்ள மனிதன் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டானா. ராஜுவை பார்த்த குள்ள மனிதன் பயத்தில் தட்டு தடுமாறி மரத்தில் இருந்து கீழே விழுந்து வலையொன்றில் சிக்கிட்டுதான். அதை பார்த்து பாவப்பட்ட ராஜு அந்த குள்ள மனிதனை வலையிலிருந்து எடுத்து விட்டானா. ராஜுட நல்ல மனசு புரிஞ்ச அந்த குள்ள மனிதன் ராஜுவோட நட்பாகுதான். நாங்கள் எந்த ஒரு மனிதர்களோட கண்ணிலையும் படாமத்தான் இந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்து வாரோன்னு அந்த குள்ள மனிதன் சொல்லிச்சான். ஏனென்னா எங்களோட மூதாதைய காலத்தில் மனிதர்களால் எங்களோட இனம் அழிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் மறைஞ்சு வாழ்றோம். அதுக்கு ராஜு முதல் அப்படி இருந்திருக்கலாம், எனக்கு அதை பற்றி எல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாரோடையும் நட்பாக தான் இருக்கிறோம், நீங்களும் எங்களோட சகசமாக வாழலாம் என்று ராஜு சொல்கிறானா. அப்பையும் மனிதர்கள் மீது குள்ள மனிதனுக்கு நம்பிக்கை முழுமையாக வரலையா. ஆனால் ராஜுட நல்ல மனசு தெரிஞ்சதால ராஜுக்கு அவங்களோட இனம் இருக்கிற இடத்தை கூட்டி கொண்டு போய் காட்டுதான். அந்த இடத்தை பார்த்து ராஜு ஆச்சரியப்படுறானா. ராஜுக்கிட்ட இந்த இடத்தை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று குள்ள மனிதன் சொல்லிச்சான். அதுக்கு ராஜுவும் சம்மதம் தெரிவிச்சானா. அவங்களோட நட்பு தொடர யாருக்கும் தெரியாத இரவு நேரத்தில் அந்த குள்ள மனிதன் ராஜுட வீட்டுக்கு வந்து ராஜுட்ட பேசிட்டு போவாரா. அப்படி இருக்கக்குள்ள ராஜுவும் அவனோட குடும்பமும் அவங்களோட உணவுக்கு தேவைக்காக தோட்டம் செஞ்சு அதில் வர சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அவங்களோட உணவு தட்டுப்பாடு அவங்க பூர்த்தி செய்து கொள்ளுறாங்களாம். ஆனால் கொஞ்ச நாளாக அவங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரக்கறிகள் பல வகைகள் எல்லாம் களவாடப்பட்டிருக்குதான். பயிர்கள் சிலது சேதப்படுத்தப்பட்டும் அழிக்கப்பட்டும் இருந்துச்சான். அதோட வீட்டுக்குள்ளே இருக்கிற சாப்பாடும் காணாமல் போயிருக்கான். ராஜுட அம்மாவும் ரொம்பவும் கவலையில் இருந்தாங்களாம். இதுக்கு யார் காரணம்னே தெரியலையா. அப்போ களவெடுத்தவங்களை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி ராஜு தூங்காமல் ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கானா. அப்பையும் களவெடுக்க வந்த கூட்டம் ராஜோட கண்ணில் படாமலே ஓடி ஒளிஞ்சிட்டாங்களாம். அடுத்த நாள் ராத்திரியும் ராஜு யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிட்டு இருக்கானா. அப்போ பார்த்தா இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்துட்டான் ராஜுக்கு. களவெடுக்க வந்தது ஒரு குள்ள மனிதனும் சில எலிகளும் தானா. அந்த குள்ள மனிதன் எலிகள்கிட்ட பேசி எல்லாருமே திருட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உணவு பல வகைகள் மரக்கறிகள் எல்லாத்தையும் திருடுறாங்களாம். ஆனால் அது ராஜுவோட நண்பன் குள்ள மனிதன் கிடையாதான். களவெடுக்க வந்த அந்த குள்ள மனிதனும் எலிங்களும் வேக வேகமாக தப்பிச்சு போயிட்டாங்களாம். அப்போ இதுகளெல்லாம் யாரு எங்கே இருந்து வந்தாங்க என்று கண்டுபிடிக்க தனக்குள்ள நண்பன்ட்ட ராஜு ஒரு இரவு பேசுகிறானா. அப்போ அவனோட நண்பன் சொல்கிறானா, எங்களோட இனத்தில் சேர்ந்தவங்க இப்படியெல்லாம் திருட மாட்டாங்க, அவங்க வேறு பக்கத்தில் இருக்கிற இனமாக இருக்கலாம், ஆனாலும் அவங்களும் திருட வாய்ப்பில்லை, அவங்க யார்ட்டையும் கட்டுப்பாட்டு இருக்கல இருக்கிறதால இப்படி செய்திருக்கலாம்ன்றாரா. அப்போ நீ நாளைக்கு மொழிஞ்சிருந்து கையங்களவுமா ஒரு குள்ள மனிதனை பிடிச்சி என்ன விஷயம்னு விசாரிச்சு பாரு என்றானா ராஜுவோட குள்ள மனிதன் நண்பன். அப்போ ராஜுக்கு அடுத்த நாள் ராத்திரி ஒரு குள்ள மனிதன் சிக்கிட்டானா. அவரோட ஏன் இப்படி எங்கள் வீட்டுக்குள்ள தோட்டத்தில் திருடுறீங்க என்று கேட்க, நாங்கள் உங்களோட வீட்டில் மட்டும் இல்லை, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தான் திருடுறோம்,
ஆனால் அது எங்களுக்காக இல்லை, நாங்கள் அப்படி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அண்டிச்சான். அப்படி என்ன பிரச்சனை, யார் உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க என்று ராஜு கேட்க, அந்த குள்ளமணியை சொல்கிறானா, எங்களோட காட்டுப்பகுதியில் ஒரு கொடூரமான மிகப்பெரிய தீய குணம் கொண்ட ராஜநாகம் ஒன்று இருக்கு. அதுதான் எங்களை கட்டுப்படுத்துது. அது தன்னை உருவத்தை மாற்றக்கூடிய சக்தியும் கொண்டது. ஒரு மிகப்பெரிய மரத்துல தான் அது வாழ்ந்து வருது. அந்த மரத்துக்கு மேலே ஒரு மந்திர பெட்டி இருக்கு. அதையும் பாதுகாத்து தான் அது அங்கே இருக்குது. அந்த பெட்டிக்குள்ளே தான் அந்த நாகத்தை அழிக்கக்கூடிய பொருளும் இருக்குன்னு எங்களோட மூதாதையர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதை அழிக்க முயற்சி செய்த எங்களோட மக்களை அது கொன்னுடும். இப்போ அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எப்படியாவது அதுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு எங்களுக்கு கட்டளை போட்டிருக்கு. அப்படி செய்யாதவங்களை அது கொன்னுடும். அதனால தான் நாங்கள் இன்னும் சில எலிகளும் சேர்ந்து இந்த காட்டுக்குள்ளே கிடைக்கிற உணவு போதாமல் இருக்கிறதால உங்களோட கிராமத்திலேயே வந்து களவடிக்க தொடங்கினோம் நிச்சயம். உண்மையான பிரச்சனையை விளங்கி கொண்ட ராஜு, இதுக்கு என்கிட்ட ஒரு தேர்வு இருக்கு. அடுத்த நாள் நான் உங்களோட கூட்டத்தை வந்து பார்க்குறதுக்கு அந்த பாம்புக்கு தெரியாமல் நீ ஏற்பாடு செய் என்று சொன்னானா. சரி என்று சொல்லிட்டு குள்ள மனிதனும் போயிட்டானா. அடுத்த நாள் சொன்ன போல ராஜு அந்த குள்ள மனிதர்கள் எல்லாத்தையும் பேசுகிறானா. அப்போ அந்த பாம்பு பாதுகாக்கிற அந்த மந்திர பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம அந்த கொடிய பாம்பை அழிக்கலாம். அதால அந்த பாம்பை நீங்கள் திசை திருப்பினா அந்த நேரம் பார்த்து நான் மரத்தில் ஏறி அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு அறிஞ்சு அந்த நாகத்தை அழிக்க முயற்சி செய்யலாம். உங்களால் மட்டும் அந்த பாம்பை திசை திருப்ப முடியலன்னா எலிகளும் பறவைகளும் உங்களோட உதவிக்கு கேட்டு பாருங்கண்டானா. அப்போ அந்த குள்ள மனிதர்கள் எல்லாம் கூடி பேசி ராஜோட யோசனைக்கு துணையா நின்று அவங்களோட சுதந்திரத்துக்காக எலிகள்கிட்டையும் பறவைகள்கிட்டையும் பேசி அவங்களோட சம்மதத்தையும் எடுத்துட்டு ராஜுக்கிட்ட இந்த திட்டத்துக்கு எங்களோட சுதந்திரத்துக்காக நாங்கள் எப்பையும் உனக்கு துணையா நிற்போம் ராஜு ஒன்றாங்களாம். நாளை மறுநாள் அந்த கொடிய குணம் கொண்ட நாகத்துக்கு முடிவு கட்டுவோம். நீங்கள் எல்லாரும் தயாராயிருங்கன்னு ராஜு சொல்லிட்டு விட்டு போகிறானா. அந்த நாள் வந்ததும் குள்ள மனிதர்களும் எலிகளும் பறவைகளும் அந்த ராஜநாகத்தை கோபப்படுத்தி அதை தாக்கி அதோட கவனத்தை திசை திருப்பி மரத்தில் இருந்து இறங்க வைக்கிறாங்களா. அதுக்கு தெரியாம ராஜு மரத்தில் ஏற தொடங்கிட்டானா. மேலே ஏறி அந்த மந்திர பெட்டியை உடைச்சி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பிரகாசமான வாய் இருக்குதான். அந்த வாயோட மேற்பரப்புல அந்த நாகத்தை அழிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வந்து எழுதியிருக்கான். அதை கண்ட ராஜு இதன் மூலம் மட்டும்தான் அந்த நாகத்தை அழிக்கலாண்டு உடனே அந்த வாழை எடுக்க அதை தெரிஞ்ச பாம்பு மரத்தில் ஏற ஆரம்பிக்கிறான். அப்போ ராஜு மரத்தில் இருந்து பாஞ்ச போல அந்த பாம்போட அந்த வாழை வச்சு சண்டை போடுறானா. முதல்ல அந்த நாகத்தோட நாக்கையே வெட்டுறானா. அப்புறம் அதோட தலையை துண்டா வெட்டிட்டானா. அந்த நேரம் ரத்தம் தெறிக்க அந்த கொடிய நாகத்தோட தலை தரையில விழுந்துட்டான். அதுகிட்ட இருந்து மாணிக்கக்கல்லும் பிரிந்து வந்து ராஜோட கையில விழுந்துட்டான். இதை பார்த்த குள்ள மனிதர்கள் எல்லாம் எலிகளும் பறவைகளும் துள்ளி குதிச்சு சந்தோஷத்தை கொண்டாடினாங்களாம். அந்த கொடிய நாகத்தின் தொல்லை இனிமேல் நமக்கு இல்லை என்று ஆனந்தத்தில் சுதந்திரத்தை கொண்டாடினாங்களாம். அப்புறம் இந்த உதவியை செய்து தந்த ராஜுவுக்கு நம்ம ஏதாவது கைமாறு செய்யணும்னு அவங்க எல்லாரும் கூடி பேசுகிறாங்களாம். அப்புறம் நம்மளோட காட்டு பகுதியில் நிறைய புதையல்கள் ஒளிஞ்சு கிடக்குது, அதெல்லாம் கண்டுபிடிச்சி ராஜுவுக்கு பரிசாக கொடுப்போம் என்று முடிவெடுக்கிறாங்களாம். குள்ள மனிதர்கள் காட்டு பகுதிக்குள்ள புதையலை தேடி போக எலிகள் எல்லாம் நிலத்தேக்குள்ள பொந்துகளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற புதையல்களை தேடி போனாங்களாம். அப்புறம் அவங்க வேறு வேறு இடங்களில் கண்டுபிடிச்ச தங்கம் வைரம் நிறைஞ்ச புதையல்களை ராஜுக்கும் அவன் செய்த உதவிக்கு அன்பளிப்பாக கொடுக்க ராஜுவும் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டானா. ஆனால் ராஜு சொன்னா, இது எனக்கு முக்கியம் இல்லை, உங்களோட நட்பு தான் முக்கியம். ஆனால் ராஜு சொன்னா, இது எனக்கு முக்கியம் இல்லை,
உங்களோட நட்பு தான் எனக்கு எப்பயும் முக்கியம். அதனால இந்த புயல்களை விட்டு வர காசுல நம்ம பெரிய நிலங்களை வாங்கி அதில் உங்கள் இனத்தவர்களுக்கு தேவையான பயிர்களை சேனை செய்து தோட்டங்கள் அமைத்து அதன் மூலமாக வர உணவுகளை எல்லாருக்கும் பரிமாறிக்கொள்ளலான்னு அவனோட யோசனையை சொல்ல அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்களா. அப்புறம் பயிர் செய்யக்கூடிய காணிகளை வாங்கி அதில் குள்ள மனிதர்கள், எலிகள், பறவைகள் என்று எல்லாரும் சேர்ந்து தங்களோட உழைப்பை போட்டு பயிர் செய்து பலமரங்கள் நாட்டி விவசாயம் செய்து தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே உற்பத்தி செய்து சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்களா. அந்த கிராமமே செழிப்பாக இருந்துச்சா. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தயங்காமல் அதை புரிஞ்சு உதவி செய்யக்கூடியவங்களை அறிஞ்சு உதவி கேட்கலாம். அவங்க கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வாங்க. அதோட கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரதிபலனும் பார்க்காம நம்ம உதவி செய்யணும். அப்படி உதவிகள் செய்தோம்னா நமக்கு எப்பயும் நல்லதே நடக்கும். நல்ல மனிதர்களே நம்மளை சூழ்ந்தும் இருப்பாங்க. அதோட களவெடுக்கிறதுன்றது ஒரு கூடாத பழக்கம். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி உற்பத்தி செய்து சாப்பிட்றதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்குது. அதை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து சாப்பிட்றது இன்னும் நல்ல பழக்கமாக இருக்கும். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் சுவாரஸ்யமான புது புது கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.